2023ஆம் ஆண்டு வந்த செகண்ட் டேர்ம் எஃப்டபிள்யூசி பேப்பர்ல 9வது கேள்விதான் இது. பி கமா பி என்ற இரு விசைகள் ஒரு புள்ளியில் தீட்டா கோணத்தில் தாக்குகின்றன. இவற்றில் விடையில் 2p cos θ by 2 என காட்டுக. சரியா? இந்த கேள்வி வந்துகிட்டு ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்த கேள்வியை வந்துகிட்டு ஒரு மெத்தட்ல இல்ல, நிறைய மெத்தட்ல செய்யலாம். சரியா? வாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இந்த கேள்வி வந்துகிட்டு எத்தனை மெத்தட்ல செய்யலாம்னு டக்குன்னு டைம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வியை ஒரு 4 விதமா நம்மளால செய்ய இயலும். சரியா? முதலாவது மெத்தட் ஒன். மெத்தட் ஒன் வந்துகிட்டு ஓகே மெத்தட் ஒன் வந்துகிட்டு நம்ம வலிமையா செய்யற விசை இணைகர விதி. சரியா? விசை இணைகர விதியை போடும். சரியா? விசை இணைகர விதியை பாவிக்கிறதுக்கு முதல் நம்மளுக்கு தேவையான விசை இணைகரத்தை நான் கீறிக்கொள்றேன். சரியா? விசை இணைகரத்தை கீறுவோம். சரியா? இவர் உங்க விளைவில் இவர் ஒரு விசை பி, இவர் மற்ற விசை பி. இவங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாவாம். சரியா? விசை இணைகர விதிக்குரிய சமன்பாடு நம்மளுக்கு தெரியும். ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos தீட்டா. சரியா? இப்போ இங்க கியூவும் என்னதான் பி. ஏன் பி கமா பி என்ற விசைகள் கியூவும் பி தான். அப்போ ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக பி வர்க்கம் சக 2p தர பி. அப்போ 2p வர்க்கம் cos தீட்டா. அப்போ இது சமன் என்ன? 2p வர்க்கம் பிளஸ் 2p வர்க்கம் cos தீட்டா. அப்போ 2p வர்க்கத்தை பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா இங்கால 1 பிளஸ் cos தீட்டா வருவாரு. 1 பிளஸ் cos தீட்டா வருவாரு. சரியா? நம்மளுக்கு தெரியும் cos 2 தீட்டாவை வந்துகிட்டு cos 2 தீட்டாவை வந்துகிட்டு 2 cos வர்க்கம் தீட்டா மைனஸ் 1 சொல்லி எழுதியலும். cos 2 தீட்டா சமன் 2 cos வர்க்கம் தீட்டா மைனஸ் 1 எழுதியலும். அப்போ cos வர்க்கம் தீட்டாவை, அதாவது இங்கால இந்த 1 நான் இங்கால எடுத்துட்டு cos வர்க்கம் தீட்டாவை எழுவாய் மட்டும்னா எப்படி வரும்? அதாவது இந்த 1 பிளஸ் cos 2 தீட்டாவை இங்கால மாத்திரம் இந்த மைனஸ் 1 இங்கால கொண்டு வரேன். அப்போ 1 பிளஸ் cos 2 தீட்டா சமன் யாரா இருப்பாரு? 2 cos வர்க்கம் தீட்டாவா இருப்பாரு. சரியா? அப்போ 1 பிளஸ் cos தீட்டா சமன் யாரா இருப்பாரு? இதுல இருந்து 1 பிளஸ் cos 2 தீட்டா சமன் 2 cos வர்க்கம் தீட்டான்னு காட்டிட்டோம். இப்போ 2 தீட்டாட இடத்துக்கு பதிலா தீட்டாவை போட்டோம்னு சொன்னா தீட்டாட இடத்துக்கு பதிலா யாரு வருவாரு? தீட்டா பை 2 வருவாரு. அப்போ இது என்ன? 2 cos வர்க்கம் தீட்டா பை 2. சரியா? இங்க பாத்தீங்கன்னா அந்த வடிவம் சரியா இங்க இருக்கிறாரு. 1 பிளஸ் cos தீட்டா இருக்கிறாரு. அப்போ இந்த 1 பிளஸ் cos தீட்டாக்கு பதிலா நான் யாருன்னு பிரதியிடையிலும் 2p வர்க்கம். இந்த 1 பிளஸ் cos தீட்டாக்கு பதிலா நான் 2 cos வர்க்கம் தீட்டா பை 2 போட இயலும். அப்படி போட்டேன்னு சொன்னா r வர்க்கம் சமன் 2 தர 2 4p வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா பை 2. இவரை நான் எப்படி எழுத இயலும்? 2p cos தீட்டா பை 2 முழுவதின் வர்க்கம்னு சொல்லி என்னால எழுத இயலும். ஆகவே ஆர் சமன் என்ன? ஆர் சமன் 2p cos தீட்டா பை 2. சரியா? வெறுமனே விசை இணைகர விதியை பாவிச்சு மெத்தட் பண்ணால விட எடுத்துட்டோம். 2p cos தீட்டா பை 2 என காட்டுக. சரியா? இதோட விஷயம் முடிஞ்சா? இல்ல, இந்த கேள்வியை இன்னும் நிறைய விதமா செய்யலாம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப மெத்தட் 2க்குள்ள போவோம். சரியா? நான் அந்த விசை இணைகரத்தை இங்க குறிச்சு கொண்டுட்டேன். சரியா? அதை குறிச்சிட்டு புள்ளிகளையும் பேரிட்டிருக்கிறேன். அந்த விசை இணைகரத்துல உச்சிகளையும் பேரிட்டிருக்கிறேன். சரியா? இப்போ இது பின்னு சொன்னா இதுவும் பி. சரியா? தரவோ அதுதான் பிபி. இது பின்னு சொன்னா ஓசி பி காவிய குறிக்குதுன்னு சொன்னா ஏபியும் யாரைத்தான் குறிக்கும்? பி காவியத்தான் குறிக்கும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு யாரு? சாய் சதுரம். சாய் சதுரம். இந்த இணைகரம் ஒரு சாய் சதுரம்.
சாய் சதுரத்துல சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா மூலை வட்டங்கள் மூலை விட்டங்கள் செங்குத்தாக இடைவிட்டும். சரியா? சாய் சதுரம் என்ற சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா மூலை விட்டங்கள் செங்குத்தாக இடைவெட்டும். மூலை விட்டங்கள் செங்குத்தாக இடைவெட்டும். சரியா? அப்ப மெத்தட் 2 எப்படி போக்குறோம்னு சொன்னா மெத்தட் 2 யாரை வச்சு போக்குறோம்னு சொன்னா ஜியோமெட்ரி கேத்திர கணிதத்தை பயன்படுத்த போறோம். சரியா? கேத்திர கணிதத்தை இங்க பயன்படுத்துறோம். சரியா? இப்போ எனக்கு தேவையான அடுத்த விஷயம் கோணம். சரியா? இந்த மொத்த கோணமும் நம்மளுக்கு யாருன்னு தெரியும்? இந்த மொத்த கோணமும் தீட்டான்னு தெரியும். இந்த மொத்த கோணமும் தீட்டான்னு தெரியும். நான் இப்போ உதாரணத்துக்கு நான் இவரை அல்பான்னு எடுத்தேன்னு சொன்னா இவர் அல்பான்னு எடுத்துட்டா இந்த கோணம் யாரு? தீட்டா மைனஸ் அல்பா. ஏன்? கூட்டுத்தொகை தீட்டாவா வரணும். நான் இந்த கோணத்தை அல்பான்னு எடுத்தேன், அதாவது ஏஓபி நான் அல்பான்னு எடுத்தேன்னு சொன்னா பிஓசி யாரா இருக்கணும்? தீட்டா மைனஸ் அல்பா இருக்கணும். அப்ப அல்பாவா இருக்கணும். அப்பதான் இந்த மொத்த கோணம் சிஓஏ வந்துகிட்டு தீட்டான்னு சொல்லி எனக்கு வரும். சரியா? இது அல்பான்னு சொன்னா இது அல்பான்னு சொன்னா இந்த கோணம் யாரு? இந்த கோணம் யாரு? இவரும் அல்பா தான். ஏன்? முக்கோணி முக்கோணி ஓஏபி முக்கோணி ஓஏபி வந்துகிட்டு ஓஏபி ஒரு இரு சமபக்க முக்கோணி. ஒரு இரு சமபக்க முக்கோணி. அப்போ அந்த கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன்னு சொன்னா அந்த கோணம் ரெண்டும் என்னையா தான் இருக்கணும்? சமனா இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இந்த கோணம் ஏபிஓ, இந்த கோணம் ஏபிஓ அது யாருக்கு சமனா இருக்கும்? இந்த கோணம் சிஓபிக்கு சமனா இருக்கும். சிஓபிக்கு சமனா இருக்கும். ஏன்? ஒன்று விட்ட கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள். சரியா? ஒன்று விட்ட கோணங்கள். ஏன்? ஜெட் வடிவத்தில் இருக்கிறாரு, ஜெட் வடிவத்தில் இருக்கிறாரு. அப்போ ஒன்று விட்ட கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள் சமங்கிறதால இந்த ஏபிஓ கோணம் யாரு? அல்பா. சிஓபி கோணம் யாரு? தீட்டா மைனஸ் அல்பா. இதுல இருந்து என்ன சொல்லலாம்? 2 அல்பா சமன் தீட்டா. அப்போ அல்பா சமன் என்ன? தீட்டா பை 2. சரியா? நம்மளுக்கு இது ஜென்ரலாவே தெரியும், பிசிக்ஸ்லயும் மெத்ஸ்லயும் இந்த வளமையா நம்ம படிக்கிறது. அதாவது சமனான காவிகள் தாக்குனேஜ் என்று சொன்னா அவற்றின் விலையுள் அவ்விரு காவிகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை என்ன செய்யும்? இரு சம கூறிடும். அது நம்மளுக்கு தெரியும். ஆனா மார்க்ஸுக்காக வேண்டி நம்ம ஸ்டெப்ஸா போவோம், ஸ்டெப்ஸை எழுதி எழுதி போவோம். ஏன்? மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும். சரியா? அல்பா சமன் தீட்டா பை 2. சரியா? அல்பாவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ முக்கோணி, இந்த முக்கோணி ஓஏபிய அவதானிச்சீங்கன்னு சொன்னா இந்த ஆர், இந்த ஓபிக்கு நான் எப்படி சமன்பாடு எழுதலாம்? இந்த ஓபி சமன், இந்த ஓபி சமன் நான் எப்படி சமன்பாடு எழுதலாம்? இந்த ஓஏ கொசல்பா, ஏன் இந்த பக்கத்தை நான் இங்க மடிக்கிறேன், மடிச்சேன்னு சொன்னா ஓஏ கொஸ் அல்பா. அப்போ இவ்வளவு துண்டும் கவர் ஆயிட்டு, இதுவரைக்கும் கவர் ஆயிட்டாரு ஓஏ கொஸ் அல்பா. அப்போ இங்கால துண்டை நான் கவர் பண்ணணும்னு சொன்னா இந்த ஏபிய கொஸ் அல்பாவில பெருக்கணும். ஏன்? அப்பதான் இந்த தூரம் எனக்கு கவர் ஆகும். அப்போ இந்த தூரத்துக்கு நான் என்ன எழுதணும்? ஏபி கொஸ் அல்பா பிளஸ் ஏபி கொஸ் அல்பா பிளஸ் ஏபி கொஸ் அல்பா. அப்போ ஓபிட பருமன், இந்த மூளை விட்டத்திட பருமன் இந்த விசையிட பருமனால தரப்படும். அப்போ அது ஆர். ஆர் சமன் ஓஏ கொஸ் அல்பா. ஓஏ யாரு? பி. அப்போ பி கொஸ் அல்பா. அல்பாக்கு பதிலா யாருன்னு எழுதலாம்? தீட்டா பை 2 போட இயலும். அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஏபி கொஸ் அல்பா, ஏபி யாரு? அதுவும் பி தான். பி கொஸ் அல்பாக்கு பதிலா யாருன்னு என்னால போட இயலும்? தீட்டா பை 2 போட இயலும். அப்போ நம்மளோட ஆர் சமன் என்ன? 2p கொஸ் தீட்டா பை 2. 2p கொஸ் தீட்டா பை 2. இதைத்தான் அவர் காட்ட சொன்னாரு, காட்டிட்டோம். இது மெத்தட் 2. முடிஞ்சுதா? இல்ல, அடுத்த மெத்தடையும் பார்ப்போம். சரியா? அடுத்த மெத்தட். சரியா? மெத்தட் 3. ஓகே, மெத்தட் 3. சரியா? இங்க என்ன செய்ய போறேன்னு சொன்னா சைன் ரூலை பாவிக்க போறேன். மெத்தட் 3 யாருன்னு சொன்னா சைன் ரூலை பாவிக்கிறது. சரியா? கொஞ்சம் பிரிச்சுக்குவோம், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இவரோட இந்த பார்ட் முடிச்சு மெத்தட் 2 முடிஞ்சிடாரு.
மெத்தட் த்ரீயை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? மெத்தட் த்ரீயை ஸ்டார்ட் பண்றப்பல இப்ப சைன் ரூல் பாவிக்கப்படுறது, அப்போ கோணங்கள் தேவை. இது அல்பா இது அல்பான்னு ஆல்ரெடி இந்த மெத்தட்ல காட்டிட்டேன். சரியா? இது இம்பட்டும் தீட்டான்னு சொன்னா இது இம்பட்டு நம்மளுக்கு தெரியும், மொத்த கோணம் தீட்டா. இவர் தான் தீட்டா மைனஸ் அல்பா, இவர் அல்பா, இந்த மொத்த கோணமும் தீட்டா தானே. அவர் தீட்டாண்டா, இவர் யாரு? இவரு பை மைனஸ் தீட்டா இல்லையா? ஏன் நேய கோணங்கள்னு சொல்லுவோம். பானா வடிவத்துல சமாந்தரமாக பானா வடிவத்துல இருந்தா இந்த ரெண்டு கோணங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? நேய கோணங்கள்னு சொல்லுவோம். சரியா? இப்ப முக்கோணி OABக்கு முக்கோணி OABக்கு சைன் ரூலை பாவிங்க. சைன் ரூலை பாவிங்க. சைன் ரூலை பாவிச்சிங்கன்னு சொன்னா நான் இந்த கோணத்தை எடுக்கிறேன் உதாரணத்துக்கு, அதாவது ABOவை எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன்னு சொன்னா பியின் கீழ் அது சைன் அல்பா. சைன் அல்பாண்டு வருவாரு. நம்மளுக்கு தெரியும் அல்பாக்கு பதிலான யாரை போடையிலும் θ/2 போடையிலும். பியின் கீழ் சைன் θ/2, பியின் கீழ் சைன் அல்பாண்டு வந்தாரு, அல்பாக்கு பதிலாக பிரதியிட்டிருக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஏ கோணத்தை கருதுவோம். இந்த ஏ கோணத்தை கருதுனீங்கன்னு சொன்னா அவருக்கு எப்படி சமன்பாடு வரும்? அதுக்கு எதிரே உள்ள பக்கத்தின் கீழ் ஆரின் கீழ் சைன் சைன் பை மைனஸ் தீட்டா, சைன் பை மைனஸ் தீட்டா. சரியா? அப்போ பியின் கீழ் சைன் θ/2 சமன் ஆரின் கீழ் சைன் பை மைனஸ் தீட்டா யாரு? அவரு சைன் தீட்டா. சைன் பை மைனஸ் தீட்டா யாரு? அவரு சைன் தீட்டா தான். அப்போ பியின் கீழ் சைன் θ/2 சமன் யாரு? ஆரின் கீழ் இந்த சைன் தீட்டாவை நான் என்னென்று எழுதிலும் 2 சைன் θ/2 இன்டு கொஸ் θ/2 சொல்லி என்னால எழுதியலும். சரியா? கொஸ் θ/2 சொல்லி என்னால எழுதியலும். அப்படி எழுதினீங்க என்று சொன்னா இங்க பாருங்க, இங்கேயும் சைன் θ/2 இருக்கிறாரு, இங்கேயும் சைன் θ/2 இருக்கிறாரு. அப்ப அவரு கேன்சல். அப்போ ஆர் சமன் யாரு? இவரை கொண்டு வந்து இங்க பெருக்குனீங்கன்னு சொன்னா மிச்சப்படுறவங்களை இங்க கொண்டு வந்து பெருக்கினீங்கன்னு சொன்னா என்ன வரப்போறாரு? 2p cos θ/2. சரியா? மூணாவது மெத்தட்லையும் செஞ்சிட்டோம். சைன் ரோல் முடிஞ்சுதா? இல்ல, நாலாவது மெத்தடும் இருக்கிறாரு. சரியா? நாலாவது மெத்தட் என்னன்னு பார்ப்போம். சரியா? அந்த பக்கத்தை இரேஸ் பண்ணிட்டு இப்ப நாலாவதுக்கு வேண்டி திரும்பியும் அதே முக்கோணியை கீரை கொண்டு அந்த உச்சிகளை பேரிட்டு இருக்கிறேன். சரியா? இப்ப என்ன செய்வோம்? நாலாவது மெத்தடுக்கு வரும். மெத்தட் 4. ஓகே, மெத்தட் 4 என்னன்னு சொன்னா கொஸ் ரூலை பயன்படுத்த போறேன். சைன் ரூலை பயன்படுத்திட்டோம், இனி கொஸ் ரூலை பயன்படுத்தாடி கொஸ் ரூல் கோவிச்சுக்கு வரதானே, அப்ப கொஸ் ரூலை பயன்படுத்துவோம். சரியா? நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் நிறுவனம் ஆல்ரெடி. சரியா? இது தீட்டான்னு சொன்னா இது பை மைனஸ் தீட்டான்னு சொல்லி ஏற்கனவே ரீசன் சொன்னேன், நேய கோணம். சரியா? இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா முக்கோணி OABக்கு கொஸ் ரூலின் படி கொஸ் ரூல் பாவிக்கிறோம்னு சொல்லி எழுதி கொள்றேன். சரி, அப்படி எழுதுறேன்னு சொன்னா இப்ப கொஸ் பை மைனஸ் தீட்டாவை கருதுறேன். கொஸ் பை மைனஸ் தீட்டாவை கருதுறேன்னு சொன்னா அந்த பை மைனஸ் தீட்டாவை உருவாக்குற பக்கங்கள்ற வர்க்கங்களை கூட்டணும். அப்போ கூட்டினீங்கன்னு சொன்னா இது பி, இதுவும் பி தான். அப்போ பி வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம் மைனஸ் இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்துல வர்க்கம் ஆர் வர்க்கத்தின் கீழ் அந்த அயட் பக்கங்களை பெருக்கணும். 2 தர அந்த அயட் பக்கங்கள் யார் அந்த கோணத்தை அடைக்கிற பக்கங்களை பெருக்கணும். 2 தர பி இன்டு பி. சரியா? இது விளங்கிட்டு தானே? இங்க பாருங்க, நான் ஒன்றுமே செய்யல, இது ஒன்றும் சீன வித்த கிடையாது, எந்த ஒரு மெஜிக்கும் நான் செய்யல. உங்களுக்கு கொஸ் ரூல் சாதாரணமா ஒரு முக்கோணிக்கு பயன்படுத்த தெரியும் தானே, முக்கோணிக்கு பயன்படுத்துவோம். சரியா? இது ஏ கோணம்னு சொன்னா அதுக்கு எதிரே உள்ள பக்கம் ஏ. இது பி கோணம்னு சொன்னா அதுக்கு எதிரே உள்ள பக்கத்தை பி, ஸ்மால் பின்னு சொல்லுவோம். இது சி கோணம்னு சொன்னா அதுக்கு எதிரே உள்ள பக்கத்தை சின்னு சொல்லுவோம். இப்போ கொஸ் ஏ எழுத சொன்னா என்னன்னு எழுதுவீங்க? கொஸ் ஏ சமன் பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கத்தின் கீழ் 2bcன்னு தானே எழுதுறீங்க. 2bcன்னு எழுதுறீங்க. இங்க பி வர்க்கம் சி, பி சி யாரு? இந்த கோணத்தை அடைக்கிற பக்கங்கள், அடைக்க உதவுற பக்கங்கள் பியும் சியும். அப்போ அடைக்க உதவுற பக்கங்களை வர்க்கிச்சு கூட்டணும். பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம் யாரு? இந்த ஏ கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் ஏ வர்க்கம். அதன் கீழ் 2 தர
இந்த கோணத்தை அடைக்க உதவுற ரெண்டு பக்கங்களையும் பெருக்கணும் 2bc. அதே விஷயத்தான் இங்கேயும் செஞ்சிருக்கிறேன். இந்த பை மைனஸ் தீட்டாவா அடைக்க உதவும் பக்கங்கள் யார் யாரு? இந்த பியும் அந்த பியும். அவங்க ரெண்டு பேரையும் வர்க்கிச்சு கூட்டிருக்கிறேன். பி வர்க்கம் சக பி வர்க்கம் மைனஸ் இந்த பை மைனஸ் தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் யாரு? ஆர். அவர வர்க்கம் ஆர் வர்க்கம். அதன் கீழ் ரெண்டு தர இந்த கோணத்தை அடைக்க உதவுற பக்கங்களை பெருக்கிருக்கிறேன் பி இன்டு பி. சரியா? ரொம்ப சிம்பிள். சரியா? அப்போ cos பை மைனஸ் தீட்டா யாரு? உங்களுக்கு தெரியும் கால்வட்டங்களை குறிச்சிங்கன்னு சொன்னா, கோணங்கள் அளக்க உதவுற கால்வட்டங்களை குறிச்சிங்கன்னு சொன்னா, பை மைனஸ் தீட்டா சைண்ட கால்வட்டத்துக்குள்ள வருவாரு. பை மைனஸ் தீட்டா சைண்ட கால்வட்டத்துக்குள்ள வருவாரு. சைண்ட கால்வட்டத்துக்குள்ள வந்தா இதுக்கு என்ன வரும்? மைனஸ் குறியீடு வரும். பை பை டூட மடங்கள் இருக்கு, ரெண்டு மடங்கள் இருக்கிறதால இது கொஸ்டே இருக்கும். அப்போ மைனஸ் கொஸ் தீட்டா. சரியா? இது கொஸ்ஸா சைனாண்டு தீர்மானிக்கிறது பை பை டூட மடங்க வச்சு. அப்போ கொஸ்ஸா சைனாண்டு பார்க்கக்குள்ள பை பை டூட ரெண்டு இரட்டப்படையில இருந்தாருன்னு சொன்னா அவர் கொஸ். அதுக்கப்புறம் இந்த குறிய தீர்மானிக்கிறது இந்த கோணம் எந்த கால்வட்டத்துக்கு சொந்தமானவர்னு பார்க்கணும். இந்த கோணம் சைண்ட கால்வட்டத்துக்கு சொந்தம். அப்போ கொஸ்ஸுக்கு மைனஸ் சமன் 2p வர்க்கம் சய ஆர் வர்க்கத்தின் கீழ் 2p வர்க்கம். 2p வர்க்கம். அப்போ குறுக்கு பெருக்கம் பெருக்குங்க. மைனஸ் 2p வர்க்கம் cos தீட்டா சமன் 2p வர்க்கம் மைனஸ் ஆர் வர்க்கம். அப்போ ஆர் வர்க்கத்தை எழுவாய் மாத்தினீங்கன்னு சொன்னா 2p வர்க்கம் பிளஸ் 2p வர்க்கம் cos தீட்டா. இது நம்மட மெத்தட் 1ல வந்த அதே வடிவத்துல வாராரு. ஆர் வர்க்கம் சமன் 2p வர்க்கம் பொதுவாடுங்க 1 பிளஸ் cos தீட்டா. சரியா? 1 பிளஸ் cos தீட்டா. இவர் எல்லாத்தையும் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 4p வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா பை 2 சொல்லி நிறுவேலும். அப்போ ஆர் சமன் என்ன? ஆர் சமன் 2p cos தீட்டா பை 2. ஆர் வர்க்கம் சமன் 4p வர்க்கம் cos வர்க்கம் தீட்டா பை 2 சொன்னா ஆர் சமன் என்ன? 2p cos தீட்டா பை 2. சரியா? ஆர் சமன் 2p cos தீட்டா பை 2. சரியா? இதே மாதிரி எல்லா கேள்விகளையும் மிக தெளிவாக, சரியா, ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்லையும் வர எல்லா கேள்வியும் எப்படி தெளிவாக செய்யணும்னு சொல்லி கத்துக்கணும். தியரியை விளங்கி ஒவ்வொரு கேள்விலையும் அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி கத்துக்கணும்னு சொன்னா என் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.